ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கார். கடிதத்தில் என்ன சொல்கிறாருன்னா, கனிமொழிக்கு நம்ம ராமசாமி விருது கொடுக்குறாங்க, பெரியார் விருது கனிமொழிக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாரு, இணை எதிரிகளை அவர் சொல்கிறாங்க, இணை எதிரிகள் வந்து அவரை பார்த்து பயப்படுறாங்களாம். இணை எதிரிகளை கலங்க வைத்த கனிமொழி, அதனால தான் கொடுத்தோம். இணை எதிரியெல்லாம் பார்த்து நடுங்கிறாங்களாம். அந்த அம்மாவே அமித்ஷாவை பார்த்து நடுங்கிட்டு இருக்கு. அமித்ஷா பின்னாடி போயிட்டு காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவை பார்த்து இணை எதிரிகள்லாம் நடுகிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு என்ன, பெண் இயக்கத்துக்கு குரல் கொடுத்தாங்களாம். பெண் பெண்களுக்காக குரல் கொடுத்தாராம். கடிதத்தில் எழுதியிருக்கார், எவனோ எழுதி கொடுத்துருக்கான், அவருக்கு இதெல்லாம் தெரியாது. அவர் பெண்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு. எந்த பெண்களுக்காக குரல் கொடுத்தாரு? எதிர்கட்சியாக இருக்கும்போது டாஸ்மாகில் அது இருக்கிறதுனால நிறைய உதவிகள் உருவாகிவிட்டார்கள்னு பெண்களுக்காக குரல் கொடுத்தவர். இன்றைக்கி அந்த கேள்வியை கேட்டால் ஓடுறார பயந்துக்கிட்டு, இவரா பெண்கள் இயக்கத்திற்காக குரல் கொடுத்தவர், பெண்மைக்காக குரல் கொடுத்தவரா? அப்போ எந்த தகுதியில் ஈவேரா விருதுன்னு அவருக்கு கொடுக்குறீங்க? ஸ்டாலின்கிட்ட கேளுங்க, என்ன தகுதி இருக்குது? ஆனால் என்னை பொறுத்தவரை என்னென்னா, ராமசாமி விருதுக்கு அவங்க பொருத்தமானவங்க. ராமசாமி 2 கல்யாணம் பண்ணார். 23 வயசில் ஒன்று அடித்தார். அப்போ முதலே ஒன்று பண்ணார். அந்த அம்மா பாவம் நாகம்மா ரொம்ப தங்கமான அம்மா. அந்த அம்மா போய் கோயிலை கும்பிட்டுச்சு. கோயிலை கும்பிடாதுன்னு வீட்டில் இருக்கிற சாமி படத்தெல்லாம் தூக்கி வெளில போட்டார். இந்த ஆளோட வம்பா போச்சப்பான்னு கோயிலுக்கு போனாங்க. அப்போ 4 வாலிபர்கள் அனுப்பி என் பொண்டாட்டியை கேள்வி பண்ணுங்கடா, அப்போ தான் அவள் கோயிலுக்கு போக மாட்டான்னாங்க. அந்த அம்மாவையும் ஏன்டா இந்த ஆள்கிட்ட வந்து மாட்டினோன்னு மனசு கஷ்டப்பட்டு செத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ராமசாமி 2ஆம் கல்யாணத்தை அந்த வள பொண்ணைய ப்ராக்கெட் போட்டு 76 வயசு, இவருக்கு 73, அதுக்கு 76 வயசு, அந்த இதில் பண்ணார். அவரே அவர் தான் பெண்ணியத்துக்கு குரல் கொடுத்தாருங்கிறாங்க. ஆனால் அவர் 2 கல்யாணம் பண்ணார். நம்ம கனிமொழியை 2 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால் ராமசாமி விருது கொடுத்துருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு தான் வைக்கும். அப்போ இவங்க ஆட்சியில் எப்படி கருணாநிதி விருது யாருக்கு கொடுக்கணும்னா 3 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 3 கல்யாணம் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் கருணாநிதி விருதுன்னு ஸ்டாலின் கொடுப்பாரு. 2 கல்யாணம் பண்ணவங்களுக்கு ராமசாமி விருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணிவிட்டு நிறைய பேரோட லூட்டி அடித்தாங்கன்னு வைங்க. அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஸ்டாலின் விருதுன்னு கொடுத்துருவாங்க. கல்யாணம் ஒரு கல்யாணம் லூட்டி அடித்தது நிறைய பேரோட. அது 76 தானே கதையெல்லாம் வெளில வந்தது. ஸோ அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு ஸ்டாலின் விருது. ஒரே கல்யாணம் பண்ணிவிட்டு வெறும் சினிமா நடிகர்களோடைய தொடர்பு வச்சுருந்தாங்கன்னு வைங்க, அவர்களுக்கு வந்து உதயநிதி விருது அப்படின்னு வச்சுருக்காங்க. இல்லை ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெளிநாட்டில் போயிட்டு டாஸ்மாக் சரக்கு அடிச்சுட்டு பெண் நண்பர்களோட போஸ்ட் கொடுத்தவங்க அரசியல்வாதி இருந்தால் அவங்களுக்கு இன்ப நிதி விருதுன்னு கொடுக்கப்படுறாங்க. உங்களுக்கு உங்கள் விருதுகளுக்கெல்லாம் தகுதி இப்படித்தானே ஒழிய, பெரிய தியாகிகள் பெரிய சாதனையாளர்களுக்கு நீங்கள் விருது எங்கே கொடுக்க போகிறீங்க? உங்கள் குடும்பத்தில் நீங்களே விருது கொடுத்துக்கிறீங்க, தங்கச்சிக்கு நீங்களே விருது கொடுத்துக்கிறீங்கிறது தான் ஸ்டாலினுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அடுத்தது வைரமுத்து கவிதை எழுதிட்டார். அவர் அப்பப்போ கவிதை எழுதுவார். ஏன்னா சினிமாவில் எவனும் கூப்பிடுறதில்ல கவிதை எழுதுறதுக்கு. அதனால் அவருக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ வர்றவங்கெல்லாம் குறைஞ்ச ரேட்டுக்கு கவிதை எழுதுகிறான். இவர் லட்சக்கணக்கில் கேட்டால் பார்த்தான், ஒரு ஒன்றும் உருப்படியாக எழுதுறதுன்னு விட்டுட்டான். அந்த சீசன்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அதனால் அப்பப்போ கவிதை எழுதுவார். யாருக்கு எழுதுவார்னா, பதவிக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு தான் எழுதுவார். கருணாநிதிக்கு எழுதுவார், ஏன்னா அப்போ தான் ஸ்டாலின்கிட்ட காரியம் சாதிக்கலாம். ஸ்டாலினுக்கு எழுதுவார், அப்போ தான் ஸ்டாலின்கிட்ட ஏதாச்சும் ஆப்ளிகேஷன் போனால் செஞ்சு கொடுப்பார். உதயநிதி இன்ப நிதினா எழுதிடுவார். ஆனால் பதவி இல்லைன்னா அவங்களுக்கெல்லாம் கவிதை எழுத மாட்டார். இப்போ இன்றைக்கி ஒரு கவிதை எழுதியிருக்கார் சிபி ராதாகிருஷ்ணன். அவர் துணை ஜனாதிபதி ஆனதுக்கு கவிதை எழுதுகிறார். எதுக்குன்னா அவருக்கு ஏதாச்சும் காரியம் இருக்கும். பெசன்ட் நகர் மாதிரி ஏதாச்சும் டெல்லியில் ஒரு 2 கிரவுண்டை வாங்கிடலாங்கிறதுக்காக எழுதுகிறாரா என்னன்னு தெரியல. அவர் வாழ்த்து எப்படி சொல்கிறாரு, ட்விட்டரில் போட்டிருக்காரு, தூரத்திலிருந்தே வாழ்த்து பூக்களை தூவுகிறேன்கிறார். தூரத்தில் இருந்தான், அவர் டெல்லியில் இருக்காருல்ல, தூரத்துலேருந்து தூவுறாராம் வாழ்த்து பூக்கள். ஏன் இங்கேருந்து 4000 ரூபா தானே ஃப்ளைட் சார்ஜ் டெல்லிக்கு. ஒரு டெல்லிக்கு போயிட்டு அங்கே போய் பூக்களை தூவி இருக்கலாமே, இங்கேருந்து என் ட்விட்டர் மூலமாக தூக்குறீங்க. அதனால் ஏதோ ஐஸ் வைக்கணும். அது ஒரு தமிழர் வந்ததை பெருமைப்படுகிறேன்னார் கவிதையில். ஆனால் உங்கள் ஆள் பெருமைப்படலையே, அதிமுக காரங்கள்லாம். உங்கள் ஸ்டாலின் பெருமைப்படலையே, அவருக்கு ஒருத்தன் கூட ஓட்டு போடலையே. அதுக்கு ஒரு கண்டன கவிதை எழுதியிருக்கலாமா நம்ம? நீங்கள் ஸ்டாலின் மேலே ஒன்றும் எழுதலை. ஆனால் நீங்கள் கண்டன கவிதை எழுதுறதுனால அவங்க மர்மமாக போய் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க.
அந்த 14 அந்த 25 ஓட்டு யாருடாக போனான்னு பார்த்தா எல்லாம் இவங்க தான், திமுககாரங்க தான். மறைமுகமாக ஓட்டு போட்டதை நேரடியாக ஓட்டு போட்டிருக்கலாமே திமுககாரங்க. அதுக்கு ஒரு கண்டன கவிதை எழுதியிருக்கலாமே. அதனால் ஆட்சியில் இருப்பவர்கள் ஒவ்வொருத்தரும் பிடிச்சிருப்பார். வைரமுத்துவை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கருணாநிதி இருக்கும்போது கருணாநிதியை கையில் வச்சுட்டார். பெசன்னூர் கொடுத்தோன்னே அடுத்து 2-3 இடத்துக்கு கேட்டார். அதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார். அதிமுக வந்தால் சசிகலா நடராஜனை கையில் போட்டுக்குவார். அவரை பற்றி கவிதை எழுதுவார். சசிகலா நடராஜனை வச்சு நிறைய விஷயம் முடிச்சுக்கிட்டார். வெளியில் யாருக்கும் தெரியாது. அது அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்களுக்கு மாறிடுவார். இப்போ துணை ஜனாதிபதி ஆகிட்டார்ல, டெல்லியில் ஏதாச்சும் எல்லாம் நடக்கிறதுனா இவர் இதாக இருப்பார். ஒரு கவிதை தானே எழுதிடுவோம் அப்படின்னு கவிதையை எழுதிவிட்டார். வழக்கம் போல் வைரமுத்து அப்படிங்கிறது இன்றைக்கி அடுத்த செய்தி.